ஆலயம் சென்று வழிபடுவோர் கவனிக்கவும். 1. ஆலய நுழைவாயிலில் கை கால்களை கழுவிவிட்டு உள்ளே செல்லுங்கள். தலையில் நீரை தெளிக்க வேண்டாம். 2. முதல் நாள் இரவே பரிகார ஸ்தலத்திற்கு சென்று விடுவது நல்லது. 3. போகும்போதோ வரும்போதோ உறவினர் வீடு மற்றும் பிற ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டாம். 4. குடும்பத்தோடு செல்வது நல்லதுதான். அதற்காக பூஜையை வாரக்கணக்கில் தாமதப்படுத்த கூடாது. 5. புறப்படுவதற்கு 24 மணி நேரம் முன்பும் பின்பும் அசைவ உணவு, மது இவற்றை தவிர்ப்பீர். மற்ற விஷயங்களிலும் கட்டுப்பாடு தேவை. 6. மனதை அமைதியாக வைத்திருங்கள். 7. பெண்கள் வீட்டுக்கு விலக்காகி 7 நாட்கள் கழித்து செல்வது நல்லது. 8. யாரிடமும் கடன் வாங்கி செல்ல வேண்டாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பூஜைக்கென்று சொல்லி வாங்காதீர். 9. போகும்போதோ வரும்போதோ குல தெய்வத்தை வழிபடலாம். தோஷமில்லை. எந்த இடத்தில் துளசி செடி வளர்ந்திருக்கிறதோ அங்கே மும்மூர்த்திகளுடன் சகல தேவதைகளும் வாசம் செய்கிறார்கள். சூரியனை கண்டதும் இருள் மறைவது போல் துளசியின் காற்று பட்டாலே பாவங்களும் ரோகங்களும் விலகிவிடும். துளசி இலையை தெய்வ பிரசாதமாக உண்பவர்க்கு சகல பாவங்களும் தொலையும். எவரது இல்லத்தில் துளசி செடிகள் நிறைய இருக்கிறதோ அந்த இடம் புண்ணியமான திருத்தலம். அங்கு அகால மரணம், வியாதி முதலியன ஏற்படாது. அம்மன் ஆலயத்திற்கு சென்று அங்கிருக்கும் அம்பிகையை வழிபட்டு அங்கிருக்கும் திரிசூலத்தில் 3 எலுமிச்சம் பழங்களை சொருகி மனதார வேண்டிக் கொண்டு வந்தால் வேண்டுதல் எதுவானாலும் நிச்சயமாக நிறைவேறும். கோயிலில் செய்யக்கூடாத செயல்கள். கோயிலில் தூங்கக்கூடாது. பிறருக்கு ஆசிர்வாதம் பண்ணவோ ஆசிர்வாதம் வாங்கவும் கூடாது. கோயிலில் சாமிக்கு அபிஷேகம் நடக்கும் நேரத்தில் கோயிலையும் சுற்றி வலம் வரக்கூடாது. பூட்டி இருக்கும் கோயிலில் விழுந்து வணங்க கூடாது. வில்வத்தை பறித்து 6 மாதம் வரை வைத்து பூசை செய்யலாம். உலர்ந்த வில்வம், ஏற்கனவே பூஜித்த வில்வம் முதலியவற்றாலும் பூசை செய்யலாம். அவ்வளவு புனிதமானது. சிவ அர்ச்சனையில் வில்வ அர்ச்சனை கோடி புண்ணியம் தரவல்லது. சிவன் திருவாதிரை நட்சத்திரம். அது எரி நட்சத்திரங்களாக விளங்குவதால் சிவனின் சூட்டினை, வெப்பத்தை தணிக்க எம் முன்னோர்கள் குளிர்மை பொருந்திய வில்வத்தை சாத்தி வழிபட்டுள்ளனர். நாம் வீட்டில் வில்வமரம் நாட்டு வளர்த்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் ஏற்படும். 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும். கங்கை போன்ற புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும். 108 சிவாலயங்கள் தரிசித்த பலன் கிடைக்கும். நவகிரகத்தை சுற்றும் போது 9 முறை வலம் வர வேண்டும். அதில் 7 முறை இடமிருந்து வலமாகவும் 2 முறை வலம் இருந்து இடமாகவும் சுற்றி வர வேண்டும். கோயிலில் நவகிரகத்தை சுற்றிவிட்டு மற்ற சாமிகளை கும்பிடக்கூடாது. கடைசியாக தான் நவகிரகத்தை சுற்ற வேண்டும். கஸ்தூரி, மஞ்சள், சிகப்பு, சந்தனம், ஒரிஜினல் பன்னீர் அனைத்தையும் ஒன்றாக குழைத்து நெற்றியில் இட்டுக்கொள்ளவும். இந்த கலவையை தினந்தோறும் நீங்கள் வெளியில் செல்லும் போது நெற்றியில் வைத்து கொள்ள அவர்களுக்கு வசிய சக்தி உண்டாகும். ஒரு மனிதனின் உடலில் நூற்றுக்கணக்கான நரம்புகள் இருக்கின்றன. மனித உடலில் தலையில் தொடங்கி பாதம் வரை நரம்புகளால் பின்னப்பட்டவை. அதுபோல இந்து சமய கோவில்கள் அனைத்தும் செங்கற்கள் மற்றும் காரை கற்களால் கட்டப்பட்டவை. இந்த கற்கள் நேர்மறை எண்ணங்களை ஊக்குவிக்கும் பண்புகளை கொண்டுள்ளன. அதுபோல இந்து சமயத்தில் கோவிலுக்கு செல்லும் போது செருப்பில்லாமல் தான் கோவிலுக்குள் செல்வார்கள். அப்படி செல்லும் போது கோவிலில் இருக்கும் ஆற்றலானது நம் பாதத்தின் வழியாக உடலுக்குள் சென்று நேர்மறை எண்ணங்களை தோற்றுவிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இந்த ஆற்றல் உடலுக்கு பல நன்மைகளை செய்கிறது. அதுபோல நாம் கோவிலில் இருந்து வீட்டிற்கு வந்ததும் குளித்தால் அந்த ஆற்றல் நம் உடலில் இருந்து நீங்கிவிடும். அதனால் தான் குளிக்க கூடாது என்றும் கால்களை கழுவக்கூடாது என்றும் சொல்கிறார்கள். அதேபோல கோவிலில் இருந்து நேராக வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதற்கு காரணமும் இதுதான். வெள்ளிக்கிழமைகளில் நவகிரக சுக்கிரனுக்கு அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும். 2 சர்ப்பங்கள் இணைந்தது போல் இருக்கும் நாகராஜா சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் 12:00 வரை இராகு காலத்தில்
மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளிப்பூ சாற்றி அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி தம்பதிகள் பெயருக்கு அர்ச்சனை செய்தால் தம்பதிகள் ஒற்றுமையுடன் இருப்பார்கள். அர்ச்சனை நம் பெயருக்கு செய்வது, சுவாமி பெயருக்கு செய்வது எது சிறந்தது? நமது பெயரை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இறைவனுக்கு தெரியும். சுவாமி பெயருக்கு செய்வது தான் சாலச் சிறந்தது. நம் பெயருக்கு அர்ச்சனை செய்தால் எத்தனை பெயர்களை கூறுகிறோமோ அவர்களுக்காக மட்டும் பிரார்த்தனை செய்வதை குறிக்கும். இதில் ஒரு வித சுயநலமும் கலந்திருக்கிறது. அதுவே சுவாமி பெயருக்கு செய்தால் அனைத்து உயிர்களுக்கும் சேர்த்து பிரார்த்தனை செய்வதை குறிக்கும். இறைவனையே போற்ற வேண்டும், வாழ்த்த வேண்டும். கண்ணாடி பார்த்து கொண்டே திருநீறு பூசக்கூடாது. 2. விநாயகர் கோயிலில் ஒருமுறை வலம் வந்தால் போதுமானது. 3. சிவன் கோயிலில் 3 முறை வலம் வர வேண்டும். 4. சிவன் கோயிலுக்கு சென்று காணிக்கை போடாமல் வரக்கூடாது. 5. பெருமாள் முன்பு அடித்து கொள்ளக்கூடாது கன்னத்தில். 6. தன்னையே சுற்றி கொண்டு சாமி கும்பிடக்கூடாது. 7. துளசியை அலம்பி கோயிலுக்கு எடுத்துச் செல்லக்கூடாது.